வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நீரிழிவு நோயாளிகள் என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான பழங்களை எடுத்துக்கொள்ளும் போது அந்த நீரிழிவு பிரச்சனைகளிலிருந்து விடுபட முடியும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, இந்த பழங்கள்லாம் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவுகள் வந்து கட்டுப்படுத்தப்படும். நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து நீங்கள் விடுபட்டு விடலாம். ஸோ இப்போ ரத்தத்தில் சர்க்கரை அதிகமாக இருக்கிறதால அவதிப்படக்கூடிய நீரிழிவு வியாதிகள் வந்து இருக்கக்கூடிய நபர்கள் வந்து தங்களுடைய உணவுகளை எப்போதுமே கட்டுப்பாடோடு எடுத்துக்கொள்ளணும். அதாவது லோ கிளைசமிக் இண்டெக்ஸ், குறைந்த கிளைசமிக் குறியீடு இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளணும். ஏன்னா இந்த உணவுகளில் வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அதில் கார்போஹைட்ரேட் இல்லாமல் நார் சத்து போன்ற ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தக்கூடிய உணவுகள் தான் எடுத்துக்கணும். அப்போ அவங்க பழங்கள் காய்கறிகளை தொடர்ந்து உணவுகளை சேர்த்துக்கணும். அதில் குறிப்பாக அவங்க என்னென்ன பழங்களை எடுத்துக்கணுன்றதை கவனமாக இருக்கணும். ஸோ நீரிழிவு வியாதிகள் இருக்கக்கூடிய நபர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய பழங்கள் விளக்கமாக நம்ம பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். பெரி வகை பழங்கள் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது நலம் பெறலாம். உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு வந்து கட்டுப்படுத்தப்படும். அப்போ சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்கலாம் வந்து ப்ளூபெரி பழம், ஸ்ட்ராபெரி பழம், ராஸ்பெரி, பிளாக்பெரி என பல வகையான பெரி பழங்கள் எடுத்துக்கலாம். இதில் வந்து குறைவான இனிப்பு சுவை வந்து இதில் இருக்குங்க. மேலும் இந்த பெரி பழங்களில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்தும் அதிகமாக இருக்கிறதால இது டயாபெட்டிஸ் நோயாளிகள் சாப்பிடுவதற்கு சிறந்த ஒரு பழமாக இருக்கும். இது உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தி நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து உங்களை விடுபட வச்சிடும். சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க அடுத்ததான் ஆப்பிள் பழங்களை வந்து தங்களுடைய உணவுகள் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ ஆப்பிள் பழத்துக்கு ஒரு சிறப்பு இருக்குன்னு சொல்லலாம். நீங்கள் தினமும் ஒரு ஆப்பிள் பழம் சாப்பிட்டீங்க அப்படின்னா மருத்துவரையும் சந்திக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அந்த வகையில் உங்களுடைய உடலை வந்து நலம் பெற வைக்கிறதுக்கு வாழைப்பழம் ஹெல்ப் பண்ணும். இப்போ தினமும் நீங்கள் ஒரு ஆப்பிள் பழம் வந்து சாப்பிடணும். அந்த அளவிற்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடலில் தேவையில்லாத பல சத்துக்கள் அகற்றப்பட்டு தேவையான பல சத்துக்களை ஆப்பிள் பழம் உங்களுக்கு கொடுக்கும். மிதமான அளவு சர்க்கரை ஆப்பிள் பழத்தில் இருந்தாலும் ஆப்பிள் பழத்தில் அதிக அளவு நார் சத்து இருக்குது. ஸோ இயற்கையான சர்க்கரை சத்து அதிக அளவில் இருக்கக்கூடிய நார் சத்து தாராளமாக இதை நீரிழிவு நோயாளிகள் எடுத்துக்கொள்ளும் போது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை கட்டுப்படுத்திக்கலாம். அதனால் தினமும் ஒரு ஆப்பிள் பழம் அப்படின்ற அளவில் சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் வந்து ஆப்பிள் பழத்தை எடுத்துக்கலாம். மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா பேரிக்காய் பழம் வந்து நீரிழிவு வியாதிகள் இருக்கக்கூடிய நபர்கள் எடுத்துக்கொள்ளும் போது நலம் பெறலாம், அந்த பிரச்சனைகள் வந்து விடுபடலாம். இப்போ பார்க்கும்போது நீங்கள் பேரிக்காயிலையும் பார்த்தீங்கன்னா குறைந்த அளவு சர்க்கரை தான் இருக்குது, அதிக அளவு நார் சத்து தான் இருக்குது. மேலும் இந்த பேரிக்காய் நீங்கள் சாப்பிடுவதற்கு முறுமுறுமாக இருக்கிறதால இதை நீங்கள் மாலை நேரம் ஸ்நாக்ஸ் மாதிரி கூட சாப்பிடலாம். ஸோ உங்களுக்கு ஒரு பிடித்தமான ஒரு நீங்கள் பழம் எடுத்துக்கணும், அந்த பழம் இனிப்பாகவும் இருக்கணும், மருத்துவன்மைகளையும் கொடுக்கக்கூடிய பழமாகவும் இருக்கணும் அப்படின்னா நீரிழிவு வியாதிகள் இருக்கக்கூடிய நபர்கள் பேரிக்காய் எடுத்துக்கொள்ளும் போது அவங்களோட ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்தி நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபட்டு விடுவாங்க. செரி பழங்கள் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இந்த ஜெரி ஃப்ரூட்ஸ் வந்து உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணும். செரி பழங்கள் வந்து சுவையாக இருக்கிறதோட சர்க்கரையினுடைய அளவுமே குறைவாக தான் கொண்டு இருக்கு. மேலும் செரி பழங்களில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகம் இருக்கிறதால இது உடலில் இருக்கக்கூடிய வீக்கத்தை குறைக்கிறதுக்குமே உதவிகரமாக இருக்கும். ஸோ கூடுதலாக இந்த நன்மையுமே இந்த செரி பழங்கள் உங்களுக்கு செய்யும். எது எப்படி இருந்தாலும் செரி பழங்களையும் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொண்டீங்க அப்படின்னா நீங்கள் நலம் பெறலாம். உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்திக்கலாம். சர்க்கரை வியாதியிலிருந்து உடனே நீங்கள் விடுபட்டு விடலாம். பீச் பழங்கள் உங்களுடைய உணவுகளை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய அந்த சுகர் பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபட்டு விடுவீங்க. இப்போ சாப்பிடுவதற்கும் சாப்பிடுவதற்கு வந்து ஒரு டேஸ்டாக இருக்கும், அதே போல் சுவையாகவும் இருக்கக்கூடிய பழம் தான் இந்த பீச் பழம். இந்த பீச் பழத்தில் வந்து டேஸ்டாக இருக்கு, அப்போ இதில் அதிக அளவு சர்க்கரை இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. குறைந்த அளவுக்கு தான் சர்க்கரை இருக்குது, ஆனால் அதிக அளவு நார் சத்து இருக்குது. இதனால் இந்த நார் சத்து உடனே உங்களோட ரத்தத்தில் கரைந்து சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தும். டயாபெட்டிஸ் நோயாளிகள் இந்த பீச் பழத்தையும் தாராளமாக தங்களுடைய டயட்டில் வந்து எடுத்துக்கொள்ளலாம். பீச் பழம் சுகர் பிரச்சனை வந்து உங்களை விடுபட வைக்கும். சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாது, முன்னாடியே ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறவங்க கூட பீச் பழத்தை தங்களுடைய உணவுகள் எடுத்துக்கலாம். பிளம்ஸ் பழம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பிளட்ல இருக்கக்கூடிய சுகருடைய அளவை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், சர்க்கரை வியாதியிலிருந்து விடுபட்டு விடலாம். சுவையும் அப்புறம் பல சத்துக்களும் ஒருங்கே இருக்கக்கூடிய ஒரு பழம் தான் இந்த பிளம்ஸ் பழம். பிளம்ஸ் பழத்தில் விட்டமின்கள் தாதுக்கள் அதிக அளவில் இருக்குது. ஸோ இந்த பிளம்ஸ் பழத்தை நீங்கள் வந்து சுழற்சி அடிப்படையில் உங்களுக்கு கிடைக்கும் போது நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த பழத்தை வந்து நீங்கள் அப்படியும் சாப்பிடலாம், அல்லது ஓட்ஸ் உணவோடு இல்லைன்னா சேலட்டாக பயன்படுத்தி கூட நீங்கள் சாப்பிடலாம். கூடுமான வரைக்கும் நிறைய பேர் வந்து பிளம்ஸ் பழத்தை சேலட்டோட வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றத விட ஓட்ஸோட கலந்து சாப்பிடுவாங்க. நீங்கள் எப்படி சாப்பிட்டாலுமே உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த சர்க்கரையினோட அளவு கட்டுப்படுத்தப்படும். அந்த சுகர் ப்ராப்ளத்தில் நீங்கள் விடுபட்டு விடலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா கிரேப் ஃப்ரூட், இந்த கிரேப் ஃப்ரூட் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது உங்களுக்கு சர்க்கரையினோட அளவை கட்டுப்படுத்தும் ரத்தத்தில். ஏன்னா லேசான கசப்பு சுவையோடு இருக்கக்கூடிய இந்த கிரேப் ஃப்ரூட் அப்படின்றது வந்து
குறைவான சர்க்கரையினுடைய அளவை வந்து கொண்டு இருக்குது. அதாவது இயற்கையாக இதில் இருக்கக்கூடிய சர்க்கரையே ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வந்து இருக்கும் பார்த்தீங்கன்னா. அதனால் நீங்கள் இது வந்து எடுத்துக்கொள்ளலாம். இது உங்களுடைய அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை வந்து கட்டுப்படுத்திடும். நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபட்டு விடும். இது வந்து விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சக்தியுமே அந்த கிரேப் ஃப்ரூட் கொண்டிருக்கிறதால நோய் எதிர்ப்பு சக்தி திறனையுமே உங்களுக்கு அளிக்கும். இதன் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த சாதாரணமான நோய்களையும் குணப்படுத்திக்கலாம். சீசனெல்லாம் புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே நீங்கள் வராமல் தடுக்க முடியும். அந்த அளவுக்கு நன்மைகளை இந்த என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த கிரேப் ஃப்ரூட் உங்களுக்கு வந்து கொடுக்கும். கிவி பழம், அந்த பழத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். நீரிழிவு வியாதிகள், உங்களுக்கு நீரிழிவு பிரச்சனை இருக்குன்னா நீங்கள் கிவி பழத்தை எடுத்துக்கொள்ளும்போது நலம் பெறலாம். ஏன்னா கிவி பழத்தில் குறைவான சர்க்கரை மற்றும் அதிக ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து இருக்குங்க. அப்போ சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பேஷண்ட் தாராளமாக சாப்பிடலாம். கிவி பழத்திலையும் மற்ற பழங்களை போலவே அதிக அளவு விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதால இதுவுமே உங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி திறனை வந்து அதிகப்படுத்தும். உங்களை எந்த நோயுமே வராமலும் பாதுகாத்துக்கொள்ளும். சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் வந்து, அதாவது நீரிழிவு வியாதிகள், ஆரஞ்சு பழங்களை வந்து அளவாக எடுத்துக்கொள்ளலாம். இப்போ சிட்ரிக் அமிலங்கள் இருந்திருக்கக்கூடிய சிட்ரஸ் பழங்களில் ஒன்றான ஆரஞ்சு பழங்களில் குறைவான அளவுக்கு தான் சர்க்கரை இருக்குது. மேலும் ஆரஞ்சு பழத்தில் அதிக அளவு விட்டமின் சி இருக்கிறதால இதை நீங்கள் சாப்பிட்டதும் உங்களுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சி வந்து கிடைக்கும். இதை நீங்கள் பழமாகவோ அல்லது ஜூஸாகவோ செய்து எடுத்துக்கொள்ளலாம். உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தி சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபட வைக்கிறதுக்கு ஆரஞ்சு பழம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். சுழற்சி அடிப்படையில் நீங்கள் ஆரஞ்சு பழத்தையும் எடுத்துக்கொள்ளணும். அவகேடோ என்று சொல்லக்கூடிய ஆணை கொய்யா, அதாவது வெண்ணெய் பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் நீரிழிவு பிரச்சனையிலிருந்து விடுபடலாம். குறைவான சர்க்கரை கொண்ட அவகேடோ பழங்களில் நம்முடைய உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய கொழுப்பு, நல்ல கொழுப்பு அதிகமாகவே இருக்குது. கெட்ட கொழுப்புகள்லாம் கிடையாது. ஸோ இந்த அவகேடோ பழத்தை சாலட்டாகவோ சாண்ட்விச் ஆகவோ இல்லை நீங்கள் அப்படியேவும் வந்து எடுத்துக்கலாம். அதனால் அவகேடோ பழத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். நீரிழிவு பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபட்டு நலமாக இருக்கலாம். இந்த பழங்களை தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் எடுத்துக்கொள்ளும் போது நீரிழிவு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து நீரிழிவு வியாதிகள் விடுபட்டு விடலாம். அவங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்திக் கொள்ளலாம். சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபட்டுலாம். ஒரு சில பழங்கள் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது நீரிழிவு வியாதிகள். ஏன்னா அந்த பழத்தை அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா இன்னும் அவங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையின் அளவு அதிகரிக்கப்படுமே தவிர குறைக்கப்படாது. ஸோ அப்படிப்பட்ட பழங்களில் பார்த்தீங்கன்னா மாம்பழத்தை அவங்க எடுத்துக்கொள்ளக்கூடாது. மிகுந்த சர்க்கரை மாம்பழத்தில் இருக்கிறதால பழங்களினுடைய ராஜா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சீசன் ஃப்ரூட்டாக கிடைக்கக்கூடிய மாப்பழ, வாழைன்னு முக்கணின்னு குறிப்பிடும் பார்த்தீங்கன்னா அதில் முதல்ல இருக்கக்கூடிய இந்த மாம்பழம் தான். ஸோ அந்த மாம்பழத்தை வந்து நீரிழிவு வியாதிகள் தவிர்க்கணும். அப்படி மீறி நீங்கள் இதை சாப்பிட்டீங்கன்னா ரத்த சர்க்கரையினுடைய அளவு உங்களுக்கு அதிகரிக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததான் நீங்கள் சப்போட்டா பழத்தை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. சப்போட்டா பழத்தில் வந்து சிஜிஐ, அதாவது ஜிஐ குறியீடுன்னு சொல்லுவோம், கிளைசமிக் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கிளைசமிக் இண்டெக்ஸ் அப்படின்னு என்னென்னா ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை அதிகரிக்கக்கூடிய அதிகப்படியான நிறைய வந்து தீங்கு விளைவிக்கக்கூடிய நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருந்தால் அந்த பழத்தில் வந்து கிளைசமிக் குறியீடு அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். கிளைசமிக் குறியீடு குறைவாக இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொள்ளும் போது தான் நார்ச்சத்து போன்ற ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கப்பெற்று ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு கட்டுப்படுத்தப்படும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அந்த கிளைசமிக் குறியீட்டு எண் 55க்கு மேலே சப்போட்டா பழம் இருக்கிறதால இதை வந்து நீரிழிவு வியாதிகள் தவிர்க்கணும். ஸோ இந்த பழத்துலையுமே சர்க்கரையும் கார்போஹைட்ரேட்டும் சேர்ந்தே அதிகமாக தான் இருக்குது. இதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா சுகரோட லெவல் வந்து அதிகமாகிடும் பிளட்டில். ஸோ நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். சப்போட்டா பழம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதுபோல் திராட்சை பழத்தையுமே வந்து சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் எடுத்துக்கொள்ளக்கூடாது. நார் சத்து, விட்டமின் என பல ஊட்டச்சத்துக்கள் வந்து திராட்சை பழங்களில் இருந்தாலுமே அதுக்கு ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா அதிக அளவு சர்க்கரை வந்து திராட்சை பழங்களில் இருக்குது. ஸோ நீரிழிவு நோயாளிகள் திராட்சை பழங்களை சாப்பிடக்கூடாது. 100 கிராம் திராட்சையில் கூட 15 கிராம் கார்போஹைட்ரேட்டும் சேர்ந்தே இருக்குது. அதனால் இதை நீங்கள் எடுத்துக்காதீங்க சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் வந்து. அடுத்து வாழைப்பழம், அது வந்து நீரிழிவு வியாதிகள் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. அரை கப் வாழைப்பழத்தில் கூட 15 கிராம் கார்போஹைட்ரேட் இருக்குங்க. அதில் வந்து அந்த கிளைசமிக் இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 46லேருந்து 70 வரைக்கும் இருக்கும். ஸோ பழுத்த வாழைப்பழங்களை வந்து சர்க்கரை நோயாளிகள் வந்து தவிர்க்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது அவங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரை அளவை அதிகப்படுத்தலாம், கவனமாக இருக்கணும். அதே போல தான் தர்பூசணி பழங்கள், அன்னாசி பழங்கள், சீத்தாப்பழம், முந்திரி பழம் இதெல்லாமே வந்து நீரிழிவு வியாதிகள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஸோ நம்ம வந்து ஒரு சில உணவுகள், அதாவது ஒரு சில பழங்கள் வந்து நீரிழிவு வியாதிகள் எடுத்துக்கொள்வதை காட்டிலும் எடுத்துக்கொள்ளக்கூடாத பழங்களிடமிருந்து விலகி இருந்து கவனமாக இருக்கணும். ஏன்னா நம்ம இத்தனை பழங்களை ஆரோக்கியமான முறையில் எடுத்துக்கொண்டு நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தி கொண்டு இருக்கும்போது திடீர்னு நம்ம ஆசைப்பட்டு அதிக சர்க்கரை இருக்கக்கூடிய பழங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடனே ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகப்பட்டு விடும். அப்புறம் நம்ம அந்த டயட் மெயின்டைன் பண்ணதுக்கு அது அர்த்தமே இல்லாமல் போயிடும். அதனால் நீங்கள் ஒரு பழம் கூட அந்த சர்க்கரை அதிகமாக இருக்கக்கூடிய பழங்களை எடுத்துக்கொள்ளாதீங்க. அப்போ தான் நீங்கள் நலமாக இருக்க முடியும். ஸோ கட்டுக்கோப்பான உணவு முறைகளுக்கு உங்களை பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்போ தான் நீரிழிவு பிரச்சனைகள் நீங்கள் விடுபட முடியும். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.